அப்படியே ஆயிடும். ஆமா சுமந்திர மந்திரி சொல்லாதவனு அந்த இருபடையும் எதிர்த்து சமர் செய்யும் போது இந்த இறக்கம் எல்லாம் சதுரங்க சொல்ல அந்த கட்டிங்க வெள்ளம் கறி முடிவு போல உழைப்பாளம் பிள்ளைங்கள்லாங்க சுமந்தரனே எல்லோரிடத்திலும் மரணமாய் காட்டினாய். என்ன வருது மரியாதை சொல்கிறேன். என் தந்தையாகிய வாதாபித்துறையா என் காலில் இருந்து பணிந்தால் உயிர்ப்பித்து அளிப்பேன். இல்லை அது மட்டும் தவிர என்னை போன்ற ஒரு வீர சூரன் இந்த உலகத்தில் இல்லை எனவன் ராஜனாகிய வன்னிய மகாராஜிடம் சொல்லி என் காலில் இருந்து பணிந்து கொள்ளுங்களா. முன்னோர்கள் மாண்டதை தெரியாமல் படிக்க நீயும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். காற்றில் பஞ்சு எவ்வாறு பறக்கின்றதோ தன்னை போல உன்னை காற்றில் தூட்டி விடுவேன். நானாடா? ஆமா, சமர்த்தனா காற்றில் பஞ்சு முன்னோர்கள் மாண்டது போல நீயும் அடிய போகிறாய். எனது தாயாகிய காமாட்சனுடைய பாதத்தை பணிந்தால் உனக்கு உயிர் பிச்சை கிடைக்கும். ஆமா, ஒரு பொம்பளையின் காலை நான் பணியாதான் சுமந்திரனே, அந்த மலையை பின்னால் முன்னுமே யமனிடம் சேர்த்திடுவேன். உனது வன்னியராஜன் தனியாக நின்று மடிந்திடுவான். மரியாதை சொல்கிறேன். உன் முகத்தை பார்த்தால் உங்க அம்மா கிட்ட பால் குடித்தது கூட மறக்கவில்லை போல நீ சமராயுதம் வந்திருக்கிறாயா? மரியாதையாக சொல்கிறேன். காலையிலும் என் தந்தை காலையில் மீண்டால் தெரியாமல் படிக்க சமராயுதத்துக்கு வந்திருக்கின்றாய். நீயும் அந்த யமனுக்கு துணை இல்லாவிட்டாலும்
தாயாகிய காமாட்சியினுடைய பாதத்தால் பணியாளர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது. ஆகப்படியால் உனக்கு ஒரு முறை உனக்கு வாய்ப்பு கொடுக்கின்றேன். நானாடா? ஆமா. ஒரு பொம்பளையின் காலை என்னை பணி செலுகிறாயா? ஆமா. அதே மந்திரி பாயில உங்களது படைகளை எல்லாம் வேரோடு அங்கே போயிருந்தீர்கள். என்னுடைய படையாடா? ஆமா. என்ன செய்கிறேன் பாரு. மாண்டை தெரியாமல் படிக்க நீ துள்ளி கொண்டிருக்கின்றாய். என்ன இருமாப்பு என்னுடன் உன்னுடைய படைகள் எப்படி தரித்து ஓடுகின்றது பாருங்களா. அதே போல நீ மாண்ட போகிறாய். அதேதான் சொல்கிறேன். நானா அந்த சந்தர்ப்பம் தடுத்து நில்லாட பார்ப்போம். சாமர்த்தியம் தான் வேணும் பார்க்கலாம். அந்தந்த பாடத்தில் கதைகள் கோடாதி அம்பு என்று சொல்லக்கூடிய பட்டா என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆயுதங்களும் ஏறி இருக்கின்றேன். சமர்த்து இருந்தால் அடுத்து கொள்ள பார்க்கலாம். அதே மந்திரி ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன். அரசராகிய வன்னியமாறனுடைய தாயாகிய காமாட்சியம்மனுடைய பகுதியை பணிந்தால் உனக்கு உயிர் இல்லை என்றால் அறமேறு சிறமேறாக அந்த யமனை தெரியாட்டு என்ன செய்கிறேன் சந்திரபாண்டம் அந்த அஸ்திரம் மேறி வராது. அதிக நன்றி மெச்சியோடு ரதத்தில் ஏறு. அந்த திக்குள்ள மடமான சிலையை போட்டி குமிழ்ந்தாங்க உன்னுடைய அந்த யுத்த விருதான சிரித்த ஆகாயத்தில் இருப்பதாக தன்னுள் சாண்டு பாட்டமுடன் தோன்ற அந்த மண்ணின் தன்னை காட்டினானே.
புத்தகங்கள் மாண்டது தெரியாமல் படிக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றார். புதுக்கலைவே தன் நினைவு மந்திரி கொண்டு புதுக்கலைவே தன் நினைவு மந்திரி கொண்டு சர்வருந்தவனவே கும்பமேந்திய இருவருந்த யமஜெய்தை தேடிக்கொண்டு வீரமுடன் இதுல ரெண்டு இடத்துல ஒரே கதையா ஓடுதான், ஒரே இடத்துல அந்த கதை ஓடுதான். அதாவது நமது எதிரியா வந்தா யமஜெய்தை நாம மடித்து விட்டோம். இந்த செய்தியை எனது அரசாங்கம் வன்னிய மகாராஜனிடத்திலும் எனது தாயாகிய காமாட்சி மன்னத்திலும் தெரிவிக்க வேண்டும். பரப்புடுங்க போலாம் அப்படியே சொல்லலாம். டன் 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 டன். ஏன் மலன் சொன்னேன் போன் வருவே யாரு பண்ணாருன்னு கேட்டான். ஏன் மலன் எந்த மலன் பண்ணிடலாம். ஐயப்பகரந்து வாமர யுகத்திலே மகரந்துவாபர யுகத்தில் ஜெகமாண்ட ராட்சிதர்கள் பாண்டு மகாராஜன் மனைவி வேண்டிய பெற்றெடுத்த ஐயா பஞ்ச பாண்டவர் ஐவ வெஞ்சங்கலங்க மல்லர் பத்தினி நோபதையா அறிவித்த கடர் மாலையிட்டு பகையுண்டு குரோதம் உண்டு அகமுண்டு துரியனுக்கு. ஐயா பகையுண்டு குரோதம் உண்டு அகமுண்டு துரியனுக்கு. பள்ளி குடத்தில் கற்ற தெல்லற வித்தையிலே ஐயா பாதி நாடு கொடுக்க நாடு கொடுக்க பாதி நாடு கொடுக்க சேதி மிக தெரிந்து பருவம் உடனே தகுனி திருந்து மகாராட்டிதனோ பசு பொன்மணி அதினா அலிசைக்கும் மண்டபம் செய்து பாண்டவர வரவை இட்டு சிண்டியை காமித்து மகட சூதாட செய்தா அன்விகடமா துரிகணுவே பங்கு சட்டி ராஜு மனை பொங்கு சட்டி ஓடுமுதல் பற்றினது போதாமல் உற்றவர்கள் மனநோக பாராசவனிடமே அகோரமா துரோபதையை ஐயப்பங்கமாக நிற்க வைத்து அவ அங்கன் தனியுரிய ஐயா பட்டாளை தனியுரிய ஐயா பட்டாளை தனியுரியே பட்டாளை தனியுரிய இஷ்டூரமாயவரோ பாரில் புரண்டிடவே சீரியை திடவே பார்த்த பீமன் அர்ஜுனரோ நேர்த்தியாய் கடை எடுக்க மதராஜ தம்பி என்று தர்மர் சதுராக சொன்னதினால் 12 வருஷ காட்டில் 1 வருஷ நாட்டில் மருத்தவன சஞ்சரித்து சிரித்து எங்கிட வந்தால் பாதி நாடு அளிப்பேன் என்று ஓதினான் புரியணுமே. பாதி நாடு அளிப்பேன் என்று ஓதினான் புரியணுமே. பாதுகாத்தமாய வரும் தூதாக போர் முகத்தில் பற்றி வந்த ஜெகனியையோ வெற்றி பெற்ற தோழரையோ பாட்டன் பீஸ்வரையோ வெட்டு படைகளையோ பாவி துரியனையோ வேவிய படைகளையோ படை வீரர் கெடிவீர முதலானவரை பஞ்சி பஞ்சாக சுட்டு நெஞ்சங்கலக விட்டு பாரில்லா தர்மருக்கு சீருடன் முடி சூட்டி ஐயா பாரோட முடித்த பூமி
சொல்லாகுமா ஹரிச்சந்திர சொல்லுக்கேனே ஆகுமா அப்பேற்பட்ட அந்த ஆண்ட இந்த ஆண்ட நம்ம பாப் மாட்டில் இருக்கக்கூடிய ரங்கநாத ரெட்டி ஆண்ட கோலகார கோசரம் 101 ரூபாய் கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணிருக்க? இந்த பாப்பமாடி கூடிய இந்த நாடகத்தில் வச்சிருப்பாங்க நடித்த என்ஆர் சுப்பிரமணியம் அவர்கள் கோலகார கோசரம் 51 ரூபாய் கொடுத்துக்கிறார். இந்த நாடகத்திலே ஜம்முமா ரிஷியர் நடித்த ஆர் கோவிந்தராஜ் வெளியூர் வந்து மோளகாரங்க நம்ம ஊர்ல வந்து அடிக்கிறாங்க. நம்ம சொம்மா விட கூடாது, ஏதோ ஒரு கட்டிங்க காட்சி கொடுத்துக்கிறாரு. மகாராஜா போய் செய்தி சொல்லலாம். எடுக்க போன அடுக்க யாருக்குற போன வச்சுனாடுங்க நடுமகனாகிய அனுப்பி ஒண்ணு அனுப்பிச்சு விட்டுறாரு. ஆமா கால நினைச்சுன்னு மகாராஜா உன்னுடைய மகன் போனான். ஆனா வெச்சோட வர்றான். ஆனா ஒண்ணு வேணும். 2 வாரம் வேணும். மாவன் போன தேர் உடஞ்சு போச்சு. மாவனை பல்லாக்கு வச்சு தூக்கி வரது. மகாராஜா என்ன ஒண்ணு வேணும்? என்ன வேணும்? ஒரு கருப்பு கூட வேணும். அதே இல்ல முத்து கூட அவன் மாவன் போன முத்து கூட உடஞ்சு போச்சு. அவருக்கு நேல் பிடிக்கிறதுக்கு ஒரு கருப்பு கூட. இதெல்லாம் யாருக்கு? இருங்க யாருக்கு? நம்ம பையன். உங்க பையன். நம்ம பையனை நீ அவரு 2 பேரும் கூட்டு போய் வச்சுக்கலாம். ஓஹோ மகாராஜா நான் இளநீர் வேணும். அவன் சண்டை போட்டு சும்மா வருவான். கஞ்சா கேடுக்கிட்ட ஒண்ணு சீ குடிச்சுட்டே வருவான். இன்னும் ஒண்ணு வேணும். ஒரு கோழி குஞ்சு வேணும். கறி போன துறப்போ ஒண்ணு கட்டி விட்டா கீழே கட்டிட்டு வரும். அதனால ஒரு கோழி குஞ்சு வேணும். அப்புறம் ஒரு நெருப்பு சட்டி வேணும். அவன் சண்டை போட்டு அடகத்துல வராதுல ஒரு ரத்த கவுல் அடிக்குது. முன்னால சாப்பிடாடி போக போட்டு பிடிச்சிட்டு போவாங்க. ஒரு பெருசா பல்ல ஒண்ணு வச்சுட்டோம். அவன் ஜெயிச்சுட்டு வரான்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு போறான். பெரிய பெரிய அண்டா குண்டா வச்சு ஆகிறதுக்கு அடுப்பு. ஆமா அப்படின்னு சொல்ல வரல மகாராஜா. உன் மகன் போனானா போன இடத்துல அந்த வண்டி கூட போறதா நம்ம யாரோ சுமந்திர மந்திரி. அந்த சுமந்திர மந்திரி பானத்தால உன் மகன் ஒருத்தரா விட்டுட்டு போய் போற ராஜா. அப்புறம் யாரா கேட்ட? காலத்தே
பொன் வச்சத பின்னால வைக்க கூடாது. டேய், நான் என்னடா? டேய், என் இளைய மகனாகிய காலதண்டா சொல்றேன். காலத்தை வென்றவன் காலத்தை ஏன்டா, ஏன் போர் பாரு, ஏன் போர்? டேய் சிமிட்டல அடிக்காதீங்க. ஏன்டா? கேளு. என்ன? நீ பாதி எதனா ஒண்ணு எடுத்து படார் அடிச்சுன்னு கிடக்குறேன். இருக்குது ஒரு புள்ள, ரெண்டு புள்ள போயிடுச்சு. கொல்லி வைக்க புள்ள வேணும், கொடை உடைக்க புள்ள வேணும். ஒரு இருக்குது ஒரே ஒரு புள்ளதான். இந்த புள்ள போனவன் மேலாச்சு அவங்க பொண்டாட்டிக்கு ஆபரேஷன் பண்ணல அது கேட்டாதான் தெரியும். ஆபரேஷன் பண்ணல தெரியும் சொன்னாங்க ஆபரேஷன் பண்ணாரு. எனக்கு தெரியும் ஏய், ஓ அப்படி என் இளைய மகனாகிய காலதண்டா சொல்றேன். நான் அழைத்ததை அனுசரிக்கலாம். ஏய், நான் சொன்ன ஏனே பேச்சு வாங்க காது வலி. ஏய், வரங்க. ஏய், பேசுறியே. ஏய், வரங்க. கேக்கல ஏது நம்ம. மகராஜா ஆனா பிளான் கேக்குறா. எனக்கு ஒரே ஒரு புள்ள. ஓ மகராஜா இருக்குது ஒரே ஒரு புள்ள. ஏய், சீ. ஒரு புல் இல்ல. புள்ளங்க. கொல்லி வைக்க புள்ள வேணும், கொடை உடைக்க புள்ள வேணும். இந்த நாட்டை ஆள்றதுக்கு உனக்கு பின்னால் அவன் தான் இருக்கணும். அதனால இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. உங்க மாமாரு போன வந்தானா வரல, உங்க மச்சிரி போன வந்தானா வரல, உன் தம்பி போன வந்தானா வரல, உன் மொதக்குள்ள போச்சு வச்சா வரல, ரெண்டாவது உள்ள போச்சு வச்சா வரல, மூணாவது இருக்கு ஒரு பிள்ளைதான். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. நேரா கிடுக்கிட்டு ஓடு ஓடு. அந்த காமாட்சி பாவி எவ்வளவு கோவம் கருதி அடிக்காம கோவத்துறா. அப்படி சொல்லாமா அவர் ரொம்ப கோவக்காரரு ஆமா கோவாக்காரு, இவர் பெங்களூருக்காரு. ஈரமணி வராம பேர் ஈரமணி பூரா வாதாடுறதா யாரு பல்லண்ணா ஈரமணி வராம பேர் ஈரமணி ஏய், என் இளைய மகனாகிய காலதண்டா சொல்றேன். நான் அழைத்ததாக அதிசயிக்கிறேன். அப்படியே ஆயிட்டா. இரண்டாவது மகன் கோலாறு போகிறார். காலாகாலனை வென்ற மூன்றாவது பிள்ளையான காலதண்டன் கூட இருக்கிறார். அன்னையுடைய தவறாக தடுப்பு வேண்டும் என்று காலதண்டன் அழைக்க காலதண்டன் தற்பார் தொடர